திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த 8ஆம் திருமுறை தொடர்ந்து சிந்தனையாக பொருளோடு சிந்தித்து கொண்டிருந்தோம். இடையில் மணிவாசகப் பெருமானுடைய குருபூசை திருநாளால் நாம் சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகிருச்சு. அறிலாதமா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கள் தாளினை வேறில்லா பத பரிசு பெற்றனின் மெய்மையண்டரும் மெய்மை மேவினார் ஈரில்லாத நீ எளியாகி வந்து ஒலிசை மானுடம் ஆக நோக்கியும் கீரில்லாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மையே மையிலங்கு நல் கன்னி பங்கனே வந்தனை பணி கொண்ட பின்மல கையிலங்கு பொன் கிண்ணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றிலேன் மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய் மெய்மை அன்பரும் மெய்மை மேவினார் பொய்யிலங்கனை புகுத விட்டு நீ போவதோ சொல்லாய் பொருத்தமாவதேன் பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்றனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமல பாதனே அறத்தமேனியாய் அருள் செய்யன்பரும் நீயும் அங்கெழுந்து அருளி இங்கனை இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனின் வினைக்கு இறுதி இல்லையே இல்லை நின் கலர்க்கு அன்பதன்கனே ஏழும் ஏழும் நல் குழலி பங்கனே கல்லை மென்கனி ஆக்கும் இச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினாய் இல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வள்ளையே எனக்கு இன்னமும் கலல் காட்டி மீட்கவும் அருவில் வாணனே வாணநாடரும் அரியநாதனி அறையில் ஏறு முன் தொடரநாதனி ஏனை நாடரும் தெரியநாதனி என்னை எண்ணிதாய் ஆண்டு கொண்டவா உனை நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உன்னை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்து உடைய விச்சையே விச்சதின்றியே விளைவு செய்குவாய் விண்ண மண்ணகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய் வஞ்சக பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய் தாம் வளர்த்ததோர் நச்சமாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே உடையநாதனே உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்றெனக்கு ஆவதொன்றி நீ உடையனோ பணி போற்றி உம்பரார் தம்பரா பரா போற்றியாரினும் கடையனாயினேன் போற்றி என் பெரும் கருணையாளனே போற்றி என்னை நின் அடியனாக்கினாய் போற்றியாதியும்
அந்தமாயினாய் போற்றி அப்பனே. அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நகழுறுதேன். ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உன்னை பருக நின்றதோர் துப்பனே சுடர் முடியனே துணை யாழனே தொழும் பாலர் ஏய்ப்பினில் வைப்பனே என்னை வைப்பதோ சொல்லாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே. மன்னையம்பிரான் வருக என்னை மாளும் நான் முகத்து ஒருவன் யாரினும் உன்னையம்பிரான் வருக என்னை முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள். பின்னையம்பிரான் வருக என்னை பெய்களற்க நண்பாய் என்னாவினால் பண்ணையம்பிரான் வருக என்னை பாவநாசனின் சீர்கள் பாடவே. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகினுக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின்கலல் போது நாயினேன். கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கென்னை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே. வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே. அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே. அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே. திருமுறை திருச்சதகம் 5. அந்த 5 10வது தலைப்பில் அமைந்துள்ள ஆனந்தாதீதம். ஆனந்தம் என்றால் பேரின்பம், அதீதம் என்றால் கடந்த நிலை. பேரின்ப பெருநிலையில் உயிர்களுக்கு காண்பான் காட்சி காட்சிப்பொருள் என்னும் பாகுபாட்டு உணர்வு இருக்காது. எனவே இப்பாகுபாட்டு உணர்வு கடந்த நிலையே ஆனந்தாதீதம் ஆகும். அதீதம் என்பது இன்ப நிலையை குறிக்கும். அதீதம் என்பது முடிவற்றது என்பதாகும். எனவே முடிவற்ற பேரின்ப நிலையில் தன்னை மறந்து இறைவனுடன் நீங்காது இருத்தலே ஆனந்தாதீதம் ஆகும். இப்போது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். மாறில்லாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கள் தாளினை வேறிலாப்பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பருன் மெய்மை மேவினார். ஈரில்லாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும் கீரில்லாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மையே. முதல் பாடல். மாற்றமில்லாத கருணை வெள்ளமே, நின் திருவடி மலர்களை நீங்குதலில்லாத நிலைமையாகிய பேற்றினை பெற்ற நின் மெய்மை அன்பர் எனக்கு முன்னே வந்து நின் திருவடி இன்பத்தினை பெற்றனர். முடிவு ஒன்றும் இல்லாத நீ எனக்கு குரு வடிவத்தில் எளிமையாக தோன்றி அருளி யான் ஞானமுடைய மனிதனாகுமாறு அருள் நோக்கம் செய்த பின்பும் பிளவுபடாத வலிய நெஞ்சத்தை உடைய நாயினேன் கடைப்பட்டவனானேன். யான் அடைந்த கீழ்மையை மிகவும் வருந்தத்தக்கதே ஆகும் என்று தன்னிலையாக வருந்தி முதல் பாடலில் அருளி செய்திருக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. 2வது திருப்பாடல். மையிலங்கு நல் கன்னிபங்கனே வந்து எனை பணி கொண்ட பின் மல கையிலங்கு பொன் கிண்ணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றேன். மெய்யிலங்கு வெண் நீற்றுமேனியாய் மெய்மை அன்பருன் மெய்மை மேவினார். பொய்யில் இங்கனை புகுத விட்டு நீ போவதோ சொல்லாய் பொருத்தமாவதே.
மையிட்டு விளங்கக்கூடிய நன்மை தரும் கண்களை உடைய உமையம்மையை ஒரு கூறாக உடையவனே, நீ குருவாக வந்து அடியேனை ஆட்கொண்டு அருளிய பின்னர் உன்னை ஒரு குழந்தை கையில் கிடைத்த பொற்கிண்ணம் போன்று எளிமையாக எண்ணுகிறேனே அன்றி நீ கிடைத்ததற்கரிய பொருளாக இருக்கின்றாய் என்பதை உணரவில்லை. திருவெண்ணீற்றினை பூசியுள்ள மேனியை உடைய சிவபெருமானே, நின் மெய்மை அன்பர் உனது அழிவின்றி இருக்கக்கூடிய பேரின்ப நிலையை தரக்கூடிய அந்த திருவடி பேற்றினை பெற்றனர். பொய் விளங்குகின்ற என்னை மட்டும் இவ்வுலகிலே இருக்குமாறு செய்துவிட்டு நீ மட்டும் பிரிந்து போவதோ இது பொருத்தமானது தானா என்று கூறி அருள்வாய் என்று 2வது பாட்டில் வினவுகின்றார் மணிவாசகப் பெருந்தகை. இது 3வது பாடல். பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்று என்னை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமல பாதனே அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்து அருளி இங்கு என்னை இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே. கமல மலர் போன்ற பாதங்களை உடைய பெருமானே, சிவந்த அரக்கு போன்ற மேனியை உடையவனே, எம்பிரானே, உன் திருவருளை பெறுவதற்கு பொருத்தமில்லாதேன். நிலையற்ற பொய்யானவற்றின் மீது உண்மை என்று கருதும் பற்றுடையேன் நான். இத்தகைய என்னை வருவாயாக என அழைத்து விருப்புடன் திருவருள் நோக்கம் புரிந்தும் உன்னுடன் வருவதற்கு உரிய கவலை இல்லாதவன் ஆயினேன். இந்நிலை உலகினில் இருக்கும் எண்ணமுடைய வஞ்சகத்தை உண்மையாகவே பெற்றிருப்பவனானேன். நின் பிரிவினை ஆற்றாது இறந்திலேன். உன்னால் அருள் செய்யப்பெற்ற அன்பரும் நீயும் சிவலோகமாகிய உலகிற்கு எழுந்தருளி என்னை இவ்வுலகில் இருத்திவிட்டாய். இது உனக்கு முறைமைதானா? வம்பனாகிய நான் எனது வினைக்கு முடிவு காணாது உள்ளேன் என்று 3வது திருப்பாடலில் தன்னிலை இரக்கமாக பெருந்தகை அருளி செய்திருக்கின்றார். 4வது பாடல். இல்லை நின் கலர்க்கு அன்பது என்கனே ஏலம் ஏழும் நல் குழலி பங்கனே கல்லை மென்கனி ஆக்கும் இச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினாய். எல்லை இல்லை நின் கருணை வெம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கு இன்னும் முன்கலல் காட்டி மீட்கவும் அருவில் வாணனே. குற்றமற்ற பரவெளியில் உள்ளவனே, ஏலம் போன்ற மணக்கின்ற அழகிய கூந்தலை உடைய உம்மையம்மையை ஒரு பாகமாக கொண்டவனே, எம்பிரானே, நின் திருவடிகளுக்கு உரிய அன்பு என்னிடத்தில் இல்லை. என்றாலும் கல்லினையே மென்மையான பலமாகச் செய்கின்ற வித்தையாகிய சித்து விளையாடல் கொண்டு என்னை நின் திருவடிகளுக்கு அன்புடையவனாக ஆக்கி அருளினாய். உன்னுடைய கருணைக்கு எல்லையே இல்லை. நான் எதனை கொண்டும் ஏதும் நான் செய்தாலும் இன்னும் நின் திருவடியை எனக்கு காட்டி என்னை மீளவும் ஆட்கொள்ளும் வலிமை உடையவன் நீ. ஆதலால் அவ்வாறு செய்தல் வேண்டுகின்றேன் என்று பெருந்தகை விண்ணப்பம் வைக்கின்றார். 4வது திருப்பாடல். பொழுது 5வது திருப்பாடல். வானநாடரும் அரியநாதனி மறையில் ஈறு முன் தொடரநாதனி ஏனை நாடரும் தெரியநாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உன்னை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்து உடைய விச்சையே. விண்ணகத்தேவரும் அறிய ஒண்ணாத நீ வேதத்தின் முடிவும் பழைமை காலத்து தொடர்ந்த பற்ற முடியாத நீ விண்ணுலகு நீங்கிய என்னை உலகத்தாராலும் அறிய ஒண்ணாத நீ என்னை இனிதாக ஆண்டு கொண்ட அந்த கருணையை என்னவென்று சொல்வது? என் உடலினை புலகாங்கிதம் அடையச் செய்து நாடகம் மாட்டியவாறும் நான் உள்ளமுருகி உன்னை அனுபவிக்குமாறு செய்தமையும் ஞான நாடகம் ஆடச் செய்தவாறும் மிகவும் இனியன.
இனியேனும் நான் உலகத்தின் மீது கொண்டுள்ள இச்சையை நைந்து ஒளிந்து போவதாக என்று பெருமான் ஆட்கொண்ட விதமும் இன்னும் உலகப்பற்றை தான் விடாத அந்த நிலையையும் குறித்து பெருந்தகை இந்த பாடலில் அருள் செய்திருக்கின்றார். 5வது திருப்பாடல். இப்போது 6வது திருப்பாடல். விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவும் வைச்சு வாங்குவாய், வஞ்சகப் பெரும் பழையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் குலார், நானும் அங்கனே உடையநாதனே. விண்ணகத்தையும் மண்ணுலகம் முழுவதையும் பிற யாவற்றையும் வித்து ஒன்று இல்லாமலே தோற்றுவிப்பாய், அவற்றை காத்தும் ஒடுக்கியும் செயல்புரிவாய், வஞ்சகப் புலையனாகிய என்னை நின் திருக்கோயிலின் வாசலில் அலைகின்ற பித்தனாக்கிவிட்டாய், நின்னிடம் பேரன்பு செய்யும் நின் அடியார்களுக்கு உரியனாக்கினாய். உலகியலில் மக்கள் தாம் நட்டு வளர்த்தது நச்சு மாமரம் ஆனாலும் அதனை அழிக்க முற்பட மாட்டார்கள். என்னை அடிமையாக கொண்ட நாதனே, அடியேனும் உனக்கு அப்படிப்பட்டவனே ஆவேன் என்று ஒரு மரத்தை வளர்த்து அந்த மரம் நச்சு மரமாக இருந்தாலும் வளர்த்தவர்கள் அழிக்க மாட்டார்கள். அதுபோல எந்த ஒரு நானும் அப்படிப்பட்ட ஒரு தகுதி இல்லாதவனாக இருக்கின்றேன் என்று தன்னிலை கருதி மணிவாசக பெருந்தகை 6வது திருப்பாடலில் அருளி செய்திருக்கின்றார். 7வது திருப்பாடல். உடையநாதனே போற்றி, என்னலால் பற்று எனக்கு ஆவது ஒன்று நீ, உடையனோ பணி போற்றி உம்பரார் தம்பராபரா போற்றி, யாரினும் கடையனாயினேன் போற்றி, என் பெரும் கருணையாளனே போற்றி, என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி, ஆதியும் அந்தமாயினாய் போற்றி, அப்பனே என்று என்னை ஆட்கொண்ட நாதனே போற்றி. நீ அல்லாது எனக்கு ஆதாரமாகிய பொருள் மற்ற ஒன்று இனி உடையனாவேனோ, எனவே நீ என்னை பணித்து அருள்வாய் போற்றி, தேவாதி தேவதம் பராபரனே போற்றி, என் பெரும் கருணையாளனாக விளங்குபவனே போற்றி, என்னை நின் அடியவனாக்கினாய் போற்றி, ஆதியும் அந்தமும் ஆகி நின்றாய் போற்றி, என் அப்பனே போற்றி போற்றி என்று 7வது பாடலில் பெருமானை போற்றி அவர் ஆட்கொண்ட விதத்தை போற்றி அருளுகின்றார் மணிவாசக பெருந்தகை. 8வது திருப்பாடல். அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நெக அல்லூர் தேன், ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோர், துப்பனே சுடர் முடியனே துணையாளனே தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே, என்னை வைப்பதோ சொல்லாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே. எனக்கு அப்பனே அமுதனே ஆனந்த வடிவாக இருப்பவனே, என் உள்ளம் உருகுமாறு உடலுள் சுரக்கும் தேனைப் போன்றவனே, எனக்கு உரிமையுடைய அன்பரைப் போல என்னை உரிமை உடையவனாய் ஏற்று உன்னை அனுபவிக்குமாறு நின்றதாகிய ஒரு துணையாக விளங்குபவனே, சுடர் முடியனே துணைவனே, நினது தொண்டர்களுக்கு இளைத்திருக்கும் காலத்து உதவுவதற்குரிய சேமநிதி போன்றவனே, வைப்பு நிதி எங்கள் மன்னனே, என்னை இந்நில உலகில் வருந்துமாறு வைத்திருப்பது நன்றாகுமோ நீ கூறாய் என்று கேட்கின்றார். 8வது திருப்பாடலில் மணிவாசக பெருந்தகை. 9வது திருப்பாடல். மன்ன எம்பிரான் வருக என்யனை மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும், முன்ன எம்பிரான் வருக என்யனை முழுதும் யாவையும் இறுதி உற்றனால், பின்ன எம்பிரான் வருக என்யனை பெய்கலர்க்கன் அன்பா என்னாவினால், பண்ண எம்பிரான் வருக என்யனை பாவநாசனின் சீர்கள் பாடவே. மன்னவனே எம்பிரானே என்னை வருக என்று சொல்வாய், திருமாலும் நான்முகனுமாகிய பிரம்மனும் மற்றுமுள்ள யாவரினுக்கும் உன்னவனாக இருக்கக்கூடியவனே, என் தலைவனே என்னை வருக என்று சொல்வாய். அனைத்து பொருள்கள் முழுமையும் இறுதி அடைந்த காலத்திலும் பின்னும் இருக்கின்றவனாகிய தனிப்பரம்பொருளே எம்பிரானே என்னை வருக என்று சொல்வாய். வீரக்கழல்கள் அணிந்த நின் திருவடி கீழ் அன்பு கொண்டவனாய், என் நாவினால் உன்னை புகழ்வதற்காகவும் பாவத்தை ஒழிக்கும் எம்பிரானே,
உன் சிறப்புகளை பாடுவதற்காகவும் என்னை வருக என்று சொல்லாய் என்று தன்னை பெருமான் வருக என்று அழைத்து கொள்ளுமாறு விண்ணப்பம் வைக்கின்றார் 9வது திருப்பாடல். இப்பொழுது இறுதி பாடலாகிய 10வது பாடல். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழல் போது நாயினேன், கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கியனை போற்றி பொய்யலாம், வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. நின் மெய்யன்பர்களுக்கு மெய்ப்பொருளாக விளங்குபவனே போற்றி. நான் உன்னை பாடுதல் மட்டுமின்றி மனம் கசிந்து உருகி நெக்கு நெக்கு உடலால் ஆடுதல் வேண்டும். நாயேனாகிய நான் அம்பலத்தில் திருக்கூத்து ஆடும் நின் திருவடி கமலத்தில் சேர வேண்டும் போற்றி. நின்னை அடைவதற்கு தடையாக உள்ள என் புழுக்கூடாகிய உடம்பை நீக்கி அருள வேண்டும் போற்றி. நான் பொய்மைகள் அனைத்தையும் விட்டு ஒழிக்க வேண்டும் போற்றி. எனக்கு வீடு பேராகிய முக்தியை கொடுத்து அருள வேண்டும் போற்றி என்று 10வது திருப்பாடலில் இறைவனோட திருவடியை கேட்டு விண்ணப்பம் வைக்கின்றார் மணிவாசகப் பெருந்தகை. அற்புதமான இந்த அனந்தாதீதம் என்ற திருப்பதிகத்தை ஓதி நாமும் மணிவாசகப் பெருந்தகை கேட்டது போல இறைவனுடைய திருவடியை கேட்டு ஓய்வு பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.